எக்ஸ் ஒய் செட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம சமன்பாடு 1 2 3ன்னு எழுதிக்கிறோம். இப்போ வந்து நமக்கு ஒரே வேல்யூ எதில் இருக்குது, ஒய்யில் வந்து ப்ளஸ் இருக்குது மைனஸும் இருக்குது. அதனால் ஒய்யை நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். சமன்பாடு 1 2 ஆட் பண்ணோன்னா கேன்சல் ஆயிரும் ஒய். த்ரீ எக்ஸ் ப்ளஸ் 2z இஸ் ஈக்குவல் டு 14. இதை நம்ம சமன்பாடு 4ன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு அதேமாரி ஒய் தான் கேன்சல் பண்ணி ஒரு சமன்பாடு எடுக்கணும். அதனால் ஒய் கேன்சல் பண்ணோன்னா சமன்பாடு 1 2ஆல் பெருக்கினா அங்கே ப்ளஸ் 2y கேன்சல் ஆயிரும். சமன்பாடு 3ல் -2y இருக்குது. அதனால் நாம் வந்து சமன்பாடு 1 2ஆல் பெருக்கிறோம், சமன்பாடு 3 1ஆல் பெருக்கிறோம். எதுக்குன்னா ஒய் கேன்சல் பண்ணணும். ஒய் கேன்சல் பண்ணால் தான் நமக்கு வந்து சேம் ஈக்குவேஷன் கிடைக்கும். சேம் ஈக்குவேஷன் கிடைச்சா தான் அடுத்தடுத்த கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தான் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு 2 இதை சேம் ஈக்குவேஷன் கிடைக்கிற மாதிரி நம்ம கேன்சல் பண்ணுறோம். இப்போ ஒய் கேன்சல் ஆகிட்டு இப்போ வந்து கிடைக்கிறது வந்து நம்ம சமன்பாடு 5 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ சமன்பாடு 4ஐயும் 5ஐயும் நம்ம என்ன செய்யணும், அதிலிருந்து ஏதாவது ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ இதில் வந்து 4ம் 5லையும் 3xங்கிற வேல்யூ வந்து சேமாக இருக்குது. சேமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து சப்ஸ்ட்ராக்ட் பண்ணோன்னா அந்த வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறும். அப்படி தானே? சப்ஸ்ட்ராக்ட் பண்ணாலே நம்ம வந்து அடையாளத்தை மாற்றணும். ப்ளஸ்ஸுனால் மைனஸ்னால் ப்ளஸ்னால் அடையாளத்தை மாற்றுறோம். இப்போ நம்ம அடையாளத்தை மாற்றும் போது இது கேன்சல் ஆயிரும். எக்ஸ் வந்து கேன்சல் ஆயிரும். அதுக்காக தான் நம்ம வந்து நம்மளாவே தான் எழுதணும். இப்போ வந்து எக்ஸ் நமக்கு கேன்சல் ஆகிட்டு நமக்கு செட் வேல்யூ கிடச்சிச்சு. இப்போ இந்த செட் வேல்யூவை வச்சு நம்ம சமன்பாடு 4ல் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு வந்து 4ல் என்ன வேல்யூலாம் இருக்குது, எக்ஸ் வேல்யூ செட் வேல்யூ இருக்குது. அப்போ நமக்கு வந்து செட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எக்ஸ் வேல்யூ கிடச்சிரும். அதுக்காக தான் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சமன்பாடு 4 என்னென்னா 3x + 2z = 14. இப்போது நமக்கு வந்து செட்டோட வேல்யூ தெரியும். அதனால் 3x + 2 × செட்டோட வேல்யூ வந்து 4 = 14. 3x + 2 4s are 8 = 14. இப்போ வந்து இங்கே ப்ளஸில் இருக்கும்போது அங்கே மைனஸாக மாறிடும். 3x 14 மைனஸ் மாற்றினா அந்த பக்கம் கழிக்கணும். 14லேருந்து 8 போனால் எத்தனை, 6. அப்போ எக்ஸ் வந்து இங்கே பெருக்கல்ல இருக்குது, அந்த பக்கம் போனால் வகுத்தலில் மாறிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ 2ன்னு நமக்கு கிடைக்கிது. இந்த எக்ஸோட வேல்யூ 2வும் செட்டோட வேல்யூ 4ஐயும் நம்ம வந்து ஒரு சமன்பாடு 1ல் எதுலனாலும் பண்ணலாம். 1 2 3 எதுலனாலும் நம்ம பண்ணால் அதே வேல்யூ தான் நமக்கு ஒய்யோட வேல்யூ கிடச்சிடும். இப்போ வந்து நான் சமன்பாடு 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சமன்பாடு 1ல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ எத்தனை, 2 கண்டுபிடிச்சிருக்கோம். ஒய்யோட வேல்யூ எத்தனை தெரியாது. செட்டோட வேல்யூ எத்தனை, 4. இப்போ தெரியாத வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக தெரிஞ்ச வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இப்போ நமக்கு ஒய்யோட வேல்யூ கிடச்சிரும். இப்போ சமன்பாடு எழுதிக்கணும். எக்ஸ் + ஒய் + செட் = 5. எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ தெரியாது, செட்டோட வேல்யூ 4 = 5. 2ம் 4ம் 6 ஒய் + 6 = 5. இப்போ வந்து ஒய் ப்ளஸில் இருக்கிறதுனால அந்த பக்கம் போகும்போது மைனஸாக மாறிடும். இப்போ 5 - 6
இப்போ வந்து பெரிய நம்பர் அடையாளம் வந்து மைனஸ் அடையாளங்கிறதுனால நம்ம கழிக்கும்போது -1ன்னு வருது. இப்போ வந்து நமக்கு வேல்யூ கிடச்சிட்டு எக்ஸோட வேல்யூ 2, த வேல்யூ ஆஃப் எக்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2, ஒய் ஈக்குவல் டு -1 அண்ட் செட் ஈக்குவல் டு 4. தேங்க்யூ.